டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எஸ்ஐயாவுக்கு 29வது அதிகாரம் வசனங்கள் 17 24 முடிய நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிற ஆண்டவர் 22வது வசனம். அதனால் ஆபிரகாமை வீட்ட ஆண்டவர் யாக்கோபு வீட்டாரை பற்றி கூறுவது, இனி யாக்கோபு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி வெளறி போவது இல்லை. மானக்கேடு பல விதங்கள் மானக்கேடு அடைந்தது, பல விதங்களிலே அவன் வாழ்க்கையில மானக்கேடு அடைந்திருந்தாலும் ஆண்டவர் அவளை காப்பாற்றி அவனுக்கு வெற்றியை கொடுத்து அவளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். ஏனென்றால் யாக்கோப் அல்ல, அவன் இஸ்ரவேலாக மாறி ஆண்டவரோடு போராடி வெற்றி கொண்டதினால் தொடக்கம் 32வது நீ அவன் யாக்கோப் அல்ல, அவன் மானக்கேடு அடைவதில்லை. சகோதரன் ஏசாவிடத்திலும் சரி, அதற்கு பின்னால் வந்த எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவன் மானக்கேடு அடைவதில்லை. அவன் முகம் என்றைக்கு விளறி போகும், பயத்தினாலும் அச்சத்தினால் தான் என்ன நடக்குமோ. அவன் என்றைக்கு இஸ்ரவேலாக மாறினானோ அவன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு நம்பிக்கையோடு கடந்து சென்றான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வாழ்க்கை மாறும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பிக்கை வைக்கும்போது நம்மளுடைய நம்பிக்கையிலிருந்து அவர் பக்கமாய் நாம் திரும்பும்போது மனிதனை நம்புவதோடு ஆண்டவர் மீது நம்பிக்கையில் பாக்கியவான் என்று சொல்லுவது போல், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுவது போல் நாம் அவர் மீது நம்பிக்கை வைத்து திரும்பும் போது இனி நாம் மானக்கேடு அடைவதில்லை. நம்முடைய முகம் விளறி போவது உள்ளத்தின் நிறைவு நாம் வாய் பேசும் லூக்கா 6:45 சொல்வது போல நாம் உண்மையிலே நம்ம முகம் வெளியே போகாமல் நிறைவையும் ஆசிரியம் நாம் பெறுவோம். அந்த நிறைவை பெற ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை மேலான கிருபைக்காய் நன்றி சொல்லும். தொடர்ந்து எங்களை காத்தருள் பரிசுத்தமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.